இஸ்ரேல் மோதல் அரசின் முன்னாய்த்த திட்டங்கள் என்ன? எதிர்க்கட்சி கேள்வி. பொது மன்னிப்பு விவகாரம் முழு பொறுப்பை நீதி அமைச்சரே ஏற்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒதுங்கிய படகால் அச்சம். அணையாத விளக்கு போராட்டத்திற்கு அணிதிரளுங்கள். வடக்கு மாணவர் கல்விக்கு 180 மில்லியன் ரூபாய் உதவி சபாநாயகர் கருத்து. இனி விரிவான செய்திகளுக்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஈரான் இஸ்ரேல் மோதல் முன்னாய்த்த நடவடிக்கைகள் என்ன? அரசின் முன்னாய்த்த நடவடிக்கைகள் என்ன? எதிர்க்கட்சி கேள்வி. ஈரான் இஸ்ரேல் மோதலானது இலங்கையிலும் பொருளாதாரத்தில் நேரடியாக பாதகமான தாக்கத்தை செலுத்தும். அவற்றை எதிர்கொள்வதற்கு இப்போதிருந்தே முன்னாயத்தங்களை செய்ய வேண்டும். ஆனால் அரசாங்கத்திடம் அவ்வாறு எவ்விதமான முன்னாயத்தங்களும் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்கா தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஈரான் இஸ்ரேல் மோதல் இலங்கையின் தேயிலை ஏற்றுமதி துறையின் நேரடியாக பாதகமான தாக்கத்தை செலுத்தும். எமது நாட்டின் தேயிலை ஏற்றுமதியில் ஈரான் முன்னிலை வகித்துள்ளது. அது மாத்திரமன்றில்லை, மத்திய கிழக்கில் எரிபொருள் விநியோகத்தில் ஈரான் பிரதான பங்கினை வகிக்கிறது. மறுபுறம் இஸ்ரேலின் அதிகளவான இலங்கையர்கள் தொழில் புரிகின்றனர். இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல்களால் போன்ற சிறிய நாடுகளில் பொருளாதாரம் பாரிய அளவில் பாதிக்கப்படும். அத்தோடு டொலர் நெருக்கடியும் ஏற்படும். இவற்றை கருத்திற்கொண்டு முன்னாய்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இந்த நெருக்கடிகள் எதிர்கொள்வதற்கு இதுவரை அரசாங்கம் எவ்வாறான முன் நடவடிக்கைகள் முன்னெடுத்துள்ளதென உள்நாட்டு மக்கள் சார்பில் கேள்வி எழுப்புகின்றேன் என்றார். பொது மன்னிப்பு விவகாரம் முழு பொறுப்பையும் நீதி அமைச்சே ஏற்க வேண்டும். முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச சுட்டிக்காட்டு. ஜனாதிபதி பொது மன்னிப்பு முறைகேடாக பயன்படுத்தப்பட்டமைக்கான முழு பொறுப்பையும் நீதி அமைச்சரே ஏற்க வேண்டும் என்று சொல்லி முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சிறை கைதிகளின் பெயர்கள் மற்றும் பரிந்துரைகளுடன் ஜனாதிபதி நீதியமைச்சரினால் அனுமதிக்கப்பட்ட கடிதத்தில் பல குறைபாடுகள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நீதியமைச்சரால் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டிருந்த கடிதத்தில் அபராதம் செலுத்த முடியாதமையால் தண்டனை பெறுபவர்களுக்கு பொது மன்னிப்பு அளிக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. எனினும் அவ்வாறான நபர்களுக்கு எதிராக வேறு ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அவரை விடுவிக்கக்கூடாது என்ற நிபந்தனைகள் மற்றும் அளவுகோல்கள் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை. அதன் அடிப்படையில் 20 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்த நபர் ஒருவரே விடுதலையாகியுள்ளார் என தெரிவித்துள்ளார். பலுசக்தி உற்பத்திக்கு உலக வங்கி நிதி உதவி. இலங்கை தூய தரமான குறைந்த செலவிலான பலுசக்தி உற்பத்தி செயற்திட்டத்தை முன்னெடுப்பதற்காக $150 மில்லியன் நிதியுதவி வழங்குவதற்கு உலக வங்கி குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது. இச்செயற்திட்டத்தின் ஊடாக இலங்கையினால் குறைந்த செலவில் பாதுகாப்பானதும் நிறைபேறானதுமான பலுசக்தியை உற்பத்தி செய்ய முடியும் எனவும், இது அதிக செலவில் இறக்குமதி செய்யப்படும் புதை வடிவ எரிபொருளில் நாடு தங்கியிருப்பதை குறைப்பதற்கும் சோலார் மற்றும் காற்று மூலமான பலுசக்தி உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் உதவும் எனவும் உலக வங்கி நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இச்செயற்திட்டத்தின் மூலம் நாடளாவிய ரீதியில் உள்ள குடும்பங்களுக்கு வணிகங்களுக்கும் குறைந்த விலையில் தீங்கற்ற மின்சாரத்தை விநியோகிக்க முடியும். இந்த இலக்கை யதார்த்தபூர்வமாக அடைந்து கொள்வதை முன்னிறுத்தி துறையினருடனும் இணைந்து பணியாற்றுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என மாலைதீவு நேபாளம் உலக பணிப்பாளர் டேவிட் சிஸ்லென் தெரிவித்துள்ளார். அதேவேளை பலுசக்தி உற்பத்தியில் இலங்கை அடையவிருக்கும் நிலைமாற்றமானது தூய பலுசக்தி உற்பத்தி விரிவுபடுத்துவதற்கு பலுசக்திக்கு கிடைப்பனவை மேம்படுத்துவதற்கும் நீண்டகால அடிப்படையிலான பலுசக்தி மீளெழுச்சியை கட்டியெழுப்புவதற்கும் வாய்ப்பாக அமையும் என சர்வதேச கூட்டுத்தாபனத்தின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் இமாத் என் ஃபஹாரி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் ஒதுங்கிய படகால் பரபரப்பு.
தமிழ்நாட்டின் கரையொருங்கிய படகால் அந்த படகு கரையொதுங்கியதாக போலீசாருக்கு அறிவிக்க கோடிக்கரை கடற்கரையில் ஆள் இல்லாமல் சந்தேகத்துக்கிடமாக ஒரு படகு கரை ஒதுங்கி இருப்பதாக மீனவர்கள் போலீசாருக்கு தகவல்கள் அளித்திருந்தனர். தகவல்கள் அளித்த வேதாரண்யம் போலீசார் தகவல்களை அறிந்த வேதாரண்யம் போலீசார் உடனடியாக விரைந்து சென்று அந்த படகை ஆய்வு செய்தனர். அந்த படகு இலங்கை நாட்டைச் சேர்ந்த படகு என்பது பதிவு செய்யப்பட்ட எண்ணை வைத்து உறுதிப்படுத்தினர். அந்த படகின் மீன்பிடி வலை, வெளியிணைப்பு இயந்திரம் உள்ளிட்டவை உள்ளன. போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அணையாத விளக்கு போராட்டத்திற்கு அணிதிரளுங்கள். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நடைபெறவுள்ள அணையாத விளக்கு போராட்டத்திற்கு தமிழர் தேசமாக அனைவரும் அணிதிரள வேண்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது. ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்களாவன: செம்மணி மனித புதைக்குழியின் புதைக்கப்பட்டவர்களுக்கு உரிய சர்வதேச நீதிகேரியும் சர்வதேச கண்காணிப்புடன் மனித புதைக்குழி அகழ்வை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியும் மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ இளையோர் அமைப்பால் இன்றைய தினம் திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரையிலான 3 நாட்கள் செம்மணி வளைவு பகுதியில் அணையாத விளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து அணையாத விளக்கின்ற போராட்டத்தை மனித புதைக்குழி சர்வதேச நீதி வேண்டி போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அறிய முடிகின்றது. நாங்கள் ஒரு பங்காளராக பங்கேற்று முழுதாக வடக்கு கிழக்கில் மிகப்பெரிய அழைப்பை முன்னெடுக்கின்றோம். எமது உறவுகளுக்கும் உயிரிழந்த உறவுகளுக்காகவும் இழைக்கப்பட்ட அநீதிக்காகவும் தமிழ் தேசமாக திரண்டு போராட்டத்தில் ஒன்று சேர வேண்டும். இலங்கைக்கு தற்போது வருகை தரவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் உயர் ஸ்தானிகர் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ளதாக அறிய முடிகின்றது. மிக முக்கியமாக செம்மணி சிந்திபாத்தி இந்திபயான எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதியை மனித புதைக்குழியாக அறிவிக்க வேண்டும். தொடர்ச்சியாக சர்வதேச நியமனங்களுக்கு உட்பட்டு சர்வதேச முழுதான தலையீட்டு அகழ்வாய்வை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் ஈழத்தமிழர்களினுடைய பிரச்சினையை திசை திருப்பவே மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை அரசாங்கம் அழைத்துள்ளது. வடக்கு கிழக்கு தமிழர் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி எங்கள் பிரச்சினைகளையும் மனித புதைகுழிகள் தொடர்ச்சியாக தூண்டப்படும் விடயங்களையும் வெளிப்படுத்த வேண்டும் என்றுள்ளது. வடக்கு கிழக்கு மாணவர்களுக்கு கல்விக்கு 180 மில்லியன் ரூபாய் உதவி. சபாநாயகர் கருத்து. வடக்கு கிழக்கு மாகாணத்தின் மாணவர்களின் கல்வியை மேம்படுத்த எதிர்காலத்தில் 180 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கு தீர்மானித்துள்ளோம் என்று சபாநாயகர் கருத்து வெளியிட்டார். கடந்த 2023-2024 காப்போத்த உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் உயர் திறமைகளை வெளிப்படுத்திய சிறந்த மாணவர்களை கௌரவிக்கும் ஜனாதிபதி நிதியத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வேலைத்திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கிளிநொச்சி நிலம் பிஎஸ்ஆவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதன்போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்ததாவது: ஜனாதிபதி நிதியத்தினூடாக சேவைகள் வழங்கலில் கடந்த காலங்களில் பாரபட்சம் இருந்தது. அத்துடன் மக்கள் கொழும்பை நோக்கி வர வேண்டியிருந்தது. அது மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து மருத்துவ தேவைக்காக மாத்திரமல்ல, கல்வி உள்ளிட்ட ஏனையவற்றுக்கும் பிரதேச செயலகங்களினூடாக விண்ணப்பித்து அதனை பெற்றுக்கொள்ள முடியும். அண்மையில் நுவரேலியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய பேருந்து விபத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து உதவிகள் வழங்கப்பட்டன. வடக்கு மாகாணத்தில் மாணவர்களுக்காக 30 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண மாணவர்களின் கல்வி மேம்படுத்தும் நோக்கில் எதிர்காலத்தில் 180 மில்லியன் ரூபாய் ஒதுக்கவும் தீர்மானித்திருக்கின்றோம் என்றார்.